வணக்கம். இந்த வயலில் நீங்கள் பார்க்குறது கருப்பு கவுனி பாரம்பரிய நெல். நெல் முளைச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வயசாகுது. இது வந்து 135 நாள்லேருந்து 150 நாளில் அறுவடை செய்யக்கூடிய ரகம். 5 அடி உயர வரைக்கும் வளர்ந்துருக்குது. பூக்கிற பருவம் முடிஞ்சு இப்போ நெல்மணி பால் பிடிக்கிற பருவத்தில் இருக்குது. கதிர் புடையிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெல் மணியெல்லாம் வந்து பச்சை கலரில் இருக்குது, நுனியில் வந்து கருப்பு கலரில் இருக்குது. பூ பிடிச்சி அப்படி நெல்மணி பால் பிடிக்க ஆரம்பிக்க தொடங்கின உடனேயே கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். 15 வயசு நாற்றை 1 அடி இடைவெளி விட்டு ஒரு குத்துக்கு 2 பயிர் நாற்று வச்சு நாங்கள் நடவு போட்டோம். இந்த வயல் இதுக்கு முன்னாடி வாழை இருந்துச்சு. நாங்கள் வாழையை வந்து மடக்கி உழவு போட்டு ஒரு 15 நாள் தண்ணி நிறுத்தி அது நல்லா மக்கின பின்னாடி நெல்லை வந்து நடவு போட்டோம். அதுக்கு பின்னாடி டில்லர் ஓட்ட முடியல, மண் புதஞ்சது. அதனால் வந்து நாங்கள் அப்படியே நடவு போட்டோம். இதில் ஒவ்வொரு தூரலையும் பார்த்தீங்கன்னா 25 பயிருக்கு மேலே இருக்குது. 25லிருந்து 45 பயிர் வரைக்கும்லாம் வந்திருக்குது. இந்த நெல் பயிர் பொதுவாக பார்த்திங்கன்னா அடி தண்டு வந்து கொஞ்சம் ஊதா கலரில் இருக்குது. அப்புறம் தண்டுக்கு இடையில வந்து ஒவ்வொரு கட்டில் கருப்பு கலரும் வரும். இதுக்கு உரம் வந்து நாங்கள் அதிகமாக எதுக்கு ஒன்றும் செலவு பண்ணல. 100 கிலோ தொழு உரத்தில் 25 கிலோ புண்ணாக்கு கலந்து அதோட அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் மொபுலைசர் போன்ற உயிர் உரங்களை பற்றியெல்லாம் கலந்து ஒரு 30 நாள் வச்சுருந்து 25ஆவது நாளில் வந்து வயலில் தூவி விட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.5 அடி வரைக்கும் உயரம் வளர்ந்துருக்குது. நடவு போட்டு 25 நாள் கழித்து நாங்கள் ஒரு 75 வாத்து வாங்கி விட்டுட்டோம். அது வந்து நெல் வயல்லையாக தான் சுற்றிட்டு இருந்தது. அந்த வாத்து வந்து களையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது நல்லா தண்ணி அலாசி விட்டுறதுனால தண்ணியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து தண்ணியில் கலங்கி வேருக்கு ஈஸியாக போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். கருப்பு கவுனி பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் அரிசி வந்து 150க்கு கீழே கிடைக்காது. ஸோ இது வந்து சம்பா பட்டத்தில் பயிரிடக்கூடியது. நாங்கள் வந்து 3ஆவது வருஷமாக இந்த முறைமை பயிரிட்டுருக்குறோம். கருப்பு கவுனி நெல் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஒவ்வொரு வருஷம் வந்து அதனோட செலவு அதில் குறைஞ்சிட்டு தான் வருது எங்களுக்கு. நெல் வயலில் நீங்கள் வாத்து கொஞ்சம் விட்டு வளர்த்து பாருங்கள், நிறைய பலன் கிடைக்கிது. நமக்கு அடிஷ்னல் இன்கம் கொடுக்குது. நம்ம கறிக்காகவோ இல்லை முட்டைக்காகவோ இது வந்து கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கழிவுகள் வந்து நமக்கு பயிர்களுக்கு வந்து இயற்கை உரமாக நமக்கு கிடைக்குது.